டேட்டிங் வணக்கம், விஜய் பிரேக் பேசுகிறேன். அதானி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சர் என்னவாக இருக்கும்? இது சிம்பிள் ப்ரடிக்ஷன். இது ஃப்யூச்சர்லாம் சூப்பராக இருக்கும். எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதானி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அதானி ஸ்டாக்ஸோடைய கரண்ட் வேல்யூ கொடுத்துருப்பேன். அப்போ அந்த வீடியோ பண்ணும்போது என்ன வேல்யூ இருந்ததோ உண்மைதான். 50% வந்து வேல்யூ கம்மியாக இருக்குது. இதுக்காக நம்ம ஏன் பேனிக் ஆகணும்? இந்த ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கற்றுக்கணும். ஃபால் இருந்தாலும் கூட அதில் ஒரு 3 கம்பெனி கண்டிப்பாக மிகப்பெரிய அளவு உச்சம் பெறும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, அதானி திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி வருவார். சரியா? இந்த ஷார்ட் ஃபால் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிஸ்னஸில் 18 மினிட்ஸில் நான் இழந்தது 3 கோடி. 18 மாதத்தில் நான் இழந்தது 3 கோடி. அதை அடைக்க தான் டைம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 18 மாதத்தில் நீங்கள் 3 கோடி இழந்திருந்தீங்கன்னா, அதை டபுளாக வச்சா கூட அனதர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் நீங்கள் அந்த 3 கோடியை ரெக்கவர் பண்ணிட்டாலே பெரிய விஷயம் தான். இப்போ 18 மாதத்தில் ஏற்பட்ட இழப்பை 3 மாதத்தில் சரி கட்ட முடியும்னு நான் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்கேன். இது எதை வச்சு அப்படின்னா, சேம் லைக் அதானி. இப்போ அதானியோட ஸ்டாக்ஸ் வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸாக கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னே வச்சுப்போம். அனதர் 1 இயர் இந்த ஸ்டாக்ஸ் இப்போ எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாகும். என்னோட ப்ரடிக்ஷனை தான். இப்போ 4 குவார்ட்டராக பிரிச்சிங்க. இப்போ என்ன வேல்யூ இருக்கோ அதை விட கண்டிப்பாக 4 மடங்கு அதிகமாகும். அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா ஏற்கனவே இருந்த ஷேர் வேல்யூக்கு கண்டிப்பாக வரும். ஒன்றும் அதை விட அதிகமாகும், இல்லை பழைய நிலைமைக்கு வரும். இது வராது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இன்றைக்கி லேட்டஸ்ட் விஷயம் என்னென்னா, செபி ஆல்ரெடி ஒரு கொஸ்டினை போட்டாங்க. சரியா? இப்போ அபெக்ஸ் கோட் உள்ளே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 2 மாதத்தில் அதானி குரூப்பில் என்ன நடந்தது, அவங்க வந்து ஏமாத்திருக்காங்கன்ற மாதிரி தான் அந்த சீட்டிங் அப்படின்னு தான் வந்து ஹிண்டன்பர்க் அறிக்கை சொல்லுது. நிறைய முறைகேடுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முறைகேடுகள் உண்மையா அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கேட்டிருக்கு. அதற்கான ஆன்சரை செபி 2 மந்த்ஸில் கொடுக்கணும், 60 நாளில் கொடுக்கணும். பட் இந்த நியூஸ் இன்னைக்கு 11 மணிக்கு வருது. சரியா? இந்த கோர்ட் வந்து சொல்லிட்டாங்க 2 மந்த்ஸில் எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்படி சொல்லியும் கூட அதானியோட குரூப்போட எந்த ஷேருமே குறையில, எல்லாமே 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இனிமே அப்படி குறைஞ்சதுன்னா வாங்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 1 lakh வச்சுருந்தீங்கன்னா 20,000 மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அது எத்தனை ஸ்டாக்கில் பண்ணலாம்? 4லேருந்து 12 ஸ்டாக், 10 ஸ்டாக்குன்னு வச்சுப்போம். 10 ஸ்டாக்கில் நீங்கள் 20,000 பண்ணணும். இதை நீங்கள் உங்கள் டிசிப்ளினாக இல்லாமல், இது வந்து மைண்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் தான் மணி மேனேஜ்மெண்ட். 1 லட்சம் தான் இருக்குன்னும் போது என்ன பண்ணுறோன்னா, 97,000க்கு வாங்கி வச்சிடுறது ஸ்டாக்கை. இறங்கும் போது ஐயோ அம்மான்னு அடிச்சுக்குது. அது 50% இறங்குச்சு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் 45,000 தான் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ காசு இல்லை, வேடிக்கை தான் பார்க்கணும். இது ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி. யாரால் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, அந்த எஜிலிட்டி இருக்கவங்களால தான் முடியும். அதிக பேராசை, அதிக பயம், காலி பண்ணோம். நம்ம தெரியாமல் ஒரு விஷயத்தில் இறங்குறோம். முதல்ல புரிஞ்சுங்க, ஷேர் மார்க்கெட்டுன்றது ஒரு கற்பக விருட்சம்லாம் கிடையாது. அது ஒரு பிஸ்னஸ். அது ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டில் வாங்குகிறோம், விற்கிறோம், அவ்வளோதான். சரியா? இதுக்கு வந்து மெயினாக நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தால் ட்ரேடிங்கே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்க முடியாது. இப்போ இருக்க காலகட்டத்தில் மார்க்கெட் வந்து எப்போ வேணால் சைட்வேஸ் ஆகும், சம்பாதிக்க முடியாது. யார் டிப்ஸ் கொடுத்தாலும் முதல்ல வாங்காதீங்க. அந்த டிப்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகும், நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், உங்களுடைய அக்கௌண்ட்டை யார்ட்டையும் கொடுக்காதீங்க. இந்த 2 தப்பாக பண்ணாதீங்க. டிப்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. 2வது உங்கள் அக்கௌண்ட்டை யார்ட்டையும் கொடுக்காதீங்க. நம்ம நினைக்கிறோம் சேஃப்னு சொல்லிட்டு, நம்ம அக்கௌண்ட்டு அவங்க ட்ரேட் பண்ணும்போது ப்ராஃபிட் நமக்கு தானே வருதுன்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் பல கோடிகள் துடைத்தெடுக்கப்பட்டது. ஆனால் பார்த்துங்க, யாரை நம்பி கொடுத்தாலும் ஏதாவது ரீசன் வரும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. நான் ஒன்றும் பங்கு சந்தை நிபுணர்லாம் கிடையாது. நான் ஒரு இன்வெஸ்டர். சரியா? ட்ரேடராக இருந்து இன்வெஸ்டராக மாறினேன். ஏன்னா ட்ரேடிங் பண்ணி தான் நான் காலியானேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, மைண்ட் மேனேஜ்மெண்ட்டை கற்றுங்க. மெடிடேஷன் மாதிரி போங்க. இந்த இடத்துல பை பண்ணணும், இந்த இடத்துல செல் பண்ணணும், நீங்கள் முடிவு பண்ணுங்க. சரியா? இதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, ஒரு சேனலில் வந்து ஒரு பிஸ்னஸ் சேனல் இருக்குது எனக்கு. நான் டெய்லியுமே எப்படி லாஸே ஆகாமல் வந்து ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரலான் இருக்கேன். அது எப்போ அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். பேக் டு அதானி குரூப்பு. இப்போ 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதானியோட ஷேர்ஸ் வந்து பாதி வந்திருந்தாலும் கூட இப்போ உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு ஷேர் வந்து டவுன் ஆகுது அப்படின்னு வச்சிங்களேன், எத்தனை % அதிகபட்சம் ஆகும்? 50% ஆகுமா? 60% ஆகுமா? அப்போ 20% எப்போ இறங்குதோ அப்போ ஒரு என்ட்ரியை கொடுத்துருந்தீங்கன்னா ஆவரேஜாக, இப்போ உங்கள் கையிலேருந்து இன்னும் 60,000 போனாலும் சரி, 20,000க்கு இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, 3 ஃபால் வந்தாலுமே 60,000 இன்வெஸ்ட் பண்ணாலும் 80,000 தான் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்கள் கையில் 20,000 இருக்கும்.
கண்டிப்பாக அதில் பெரிய லாஸ் வந்திருக்காது. இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக திங்க் பண்ணுங்கள். இது ஏறும்போது பெனிஃபிட், இதை விட இறங்குமா தெரியாது. இப்போ எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் என்ன அப்படின்னா, கையில் இருக்க காசெல்லாம் போட்டு வாங்கி வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இறங்குனா என்ன அப்படின்ற கேள்வி யாருக்கும் தெரில ஆன்சர். இறங்குனா உங்கள் நிலமை என்ன? அதுதான் சொல்கிறேன், எப்போ இன்வெஸ்ட் பண்ணாலும் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணணும். நிறையா காசை எடுத்தோடனே போட்டோம் அப்படின்னா இறங்காதுன்றதுக்கு என்ன நிச்சயம்? சரி, இதை விட இன்னும் ஒரு 20% இறங்குது, அப்போ நம்ம கையில் காசு இருக்கணும். அப்போ நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, மார்க்கெட்டில் 10% தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், 90% என்கிட்ட இருக்க போகுது. ஒவ்வொரு 20%க்கும் நான் வந்து ஒரு 10% இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா யாருமே லாஸ் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே வந்துருச்சு, 20% ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை வித்ட்ரா பண்ணிடணும். அதை போட்டு வச்சுருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இன்வெஸ்டராக இருக்கிறதுக்கு தான் லாய்க்கு. ஷேர் மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு அக்ரெசிவான ரிட்டர்ன்லாம் கொடுக்காது. அதுவும் இல்லாமல் எக்ஸசிவாக எவ்வளோ காசு இருக்கோ அதில் ஒரு குறிப்பிட்ட பங்கு தான் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதை தாண்டி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பிரித்து வச்சிங்க, இப்போ ஷேர்ஸு, கோல்டு, ரியல் எஸ்டேட் அப்படின்னா உங்கள் கையில் ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா ஒரு 2000, 3000 இந்த மாதிரி பிரித்து பண்ணுங்கள். ஈஸி மணின்னு எதுவுமே கிடையாது, சரியா? ஈஸி மணின்றதால தான் நிறைய பேர் வராங்க. இன்னும் வந்து சில கேள்விகள் வந்திருக்கு ஷேர் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி, அதெல்லாமே நான் வந்து தனித்தனியாக சொல்கிறேன்.